இன்று காலை முன்னெடுக்கப்படவிருந்த பல அலுவலக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். எங்களுக்கு ட்ரெயின் ஸ்ட்ரைக் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைமுக்கு வேலைக்கு போக இயலாது. நாங்கள் ஏற்கனவே சீசன் எடுத்து தான் இருக்கிறோம். ஆனாலும் சீசனை வச்சுக்கொண்டு பஸ்ஸில் 500 ரூபா கிட்ட செலவழித்து தான் ஸ்கூலுக்கு வர வேண்டியிருக்கு. ½ அன் ஹவர் இல்லாட்டி 45 மினிட்ஸில் வர நாங்கள் 2 ஹவர்கிட்ட போகுது பஸ்ஸில் வந்தால். எங்களோட லீவை நாங்கள் கவர் பண்ணணும், பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளும் பணிப்புகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் ரயில் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்தது. மதுரங்குழி, மங்கள எளிய ஆகிய ரயில் நிலையங்களுக்கு பயணிகள் வருகை தந்து திரும்பி சென்றமையை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கையால் கரையோர மார்க்க ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலைய பொறுப்பதிகாரி அலுவலகம், பற்றுச்சீட்டு விநியோகிக்கும் இடம் ஆகியன மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். களுத்துறையிலிருந்து கொழும்பு வரை 5 ரயில்கள் மாத்திரமே இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. இதனால் பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். பொல்கஹாவெலையிலிருந்து கொழும்பு கோட்டை வரையில் 3 ரயில்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. சில ரயில்கள் தாமதமாக சென்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். பதவி உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் ரயில் நிலைய அதிபர்கள் அடையாள பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர். எவ்வாறாயினும் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு சேவையை விட்டு விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என பதில் ரயில்வே பொது முகாமையாளர் SS முதலிகே அறிவித்திருந்தார். தொழிற்சங்க நடவடிக்கையால் 250 ரயில் சேவைகள் நேற்று ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று 60 ரயில்கள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக பிரதி முகாமையாளர் NJ இதிபொலகே தெரிவித்தார்.